Hey techies, closures. Closure is very important JavaScript ல சரியா? ஸோ க்ளோஷர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சரியா? ஸோ க்ளோஷர் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் என்ஜினியர் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுவாங்கன்றது எல்லா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் என்ஜினியருக்கும் ஒரு இன்டர்வியூ பர்சன் எடுக்கிறவருக்கும் ஒரு மைண்ட் செட் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ, அது மட்டும் இல்லாமல் வேறு மீடியம், தென் நிறைய ஆன்லைன் நோட்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மாஸ்டர் கொஸ்டின் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்னு போட்டால் கண்டிப்பாக க்ளோஷர் இல்லாமல் இருக்கா சரியா? ஸோ எதுக்காக க்ளோஷர் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு க்ளோஷர் தெரிஞ்சுட்டா நீங்கள் ஒரு சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் என்ஜினியர் கன்சிடர் பண்ணப்படுவீங்க சரியா? இன்கேஸ் ஒரு சீனியர் டெவலப்பர் ஒரு 6, 7, 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட க்ளோஷர் கான்செப்ட் தெரியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க சரியா? எனக்கு 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எனக்கு 3+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் க்ளோஷர் நிறைய தெரியாது. பட் அதுக்கப்புறம் நிறைய படிச்சுக்காத நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதால் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷர், கண்டிப்பாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கூட இப்போவே இந்த க்ளோஷர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் ஸ்ட்ரகிள் ஆகணும். நான் நிறைய இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆகிட்டு நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது சரிங்களா? ஸோ ஐ ரெக்வஸ்ட் ப்ளீஸ் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ஆல்சோ இன்டர்வியூ கொஸ்டினை விடுங்க சரியா? ஜாவாஸ்கிரிப்டில் க்ளோஷர் தெரிஞ்சாதான் எல்லாமே தெரியும். ஆல்சோ க்ளோஷர் தெரிஞ்சுட்டா ஜாவாஸ்கிரிப்டில் படிக்க வேறு ஒன்றுமே கிடையாது சரியா? ஸோ ப்ளீஸ் லிசன். ஜாவாஸ்கிரிப்டில் க்ளோஷர் என்ற கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம். எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் போடுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். 2 டாபிக் என்னன்னா க்ளோஷர் அண்ட் ஹோஸ்டிங் சரியா? ஸோ இந்த 2 டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா கற்றுக்கோங்க சரியா? ஸோ க்ளோஷரோட டெஃபினேஷன் அந்த இந்த க்ளோஷர் எப்படி எடுக்க போறேன்னா 2 விஷயமா எடுக்க போகிறேன், 2 டாபிக் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னா க்ளோஷர்னா என்ன, அதோட கோட் எக்ஸாம்பிள் சொல்லி தரப்போகிறேன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா க்ளோஷர் வந்து என்ன, அதோட எக்ஸ்பிளனேஷன் தெரியும், ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன ரீசன், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ண வேணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி தரப்போகிறோம் சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் போகலாம். ஸோ வாட் இஸ் க்ளோஷர்? ஸோ க்ளோஷர் இஸ் பேசிக்கலி எதுக்கு க்ளோஷர் பேசிக்கலி வாட்? ஐயோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, ஐம் சாரி. ஸோ க்ளோஷர் இஸ் பேசிக்கலி, ஸோ ஓகே, க்ளோஷர்ஸ் ஆர் பேசிக்கலி combination of function and those lexical scopes are binding together. அதாவது n number of function and those lexical scopes are binding together. I repeat, combination of function and those lexical scopes are binding together. பைண்டிங்னா என்ன அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கு சரியா? எப்போ வந்து n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னர் ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படி போயிட்டே இருக்கும் சரியா? அதான் வந்து இன்னர் சொல்கிறோம். அப்போது ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் ஆனது எப்போ வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனும் அதோட லெக்சிக்கல் ஸ்கோப்பு, நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் லெக்சிக்கல் ஸ்கோப்னா என்னன்ட்டு. ஒரு ஃபங்க்ஷன் ஆனது வெளியில் எட்டி பார்க்கும்போது என்னென்ன டேட்டாலாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து லெக்சிக்கல் ஸ்கோப், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா? முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். சப்போஸ் புரியலன்னா போயிட்டு வந்துருங்க சரியா? போய் பார்த்துட்டு வந்தோம் சரியா? ஸோ லெக்சிக்கல் ஸ்கோப்ன்றது இம்பார்ட்டன்ட் சரியா? அப்போது ஃபங்க்ஷனும் சரி அதோட லெக்சிக்கல் ஸ்கோப்ஸ் ஆர் பைண்டிங் டுகெதர். ஒவ்வொரு n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனும் அதோட லெக்சிக்கல் ஸ்கோப்ஸ் ஆர் பைண்டிங் டுகெதர், ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கும் பொழுது அது வந்து க்ளோஷர் அப்படின்னு சொல்றோம் சரியா? அப்போ இது மட்டும் தான் க்ளோஷர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா தெரியும். அப்போ இது 2 விஷயம், இந்த பர்டிகுலர் டெஃபினேஷன் என்ன தெரியுதுன்னா ஃபங்க்ஷனும் வேரியபிளும் இந்த க்ளோஷர் கான்செப்ட்ல உள்ள வராங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சு சரியா? கிளியர்? இப்போ க்ளோஷரோட டெஃபினேஷன் தெரிஞ்சு க்ளோஷர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உள்ள டெஃபினேஷன் சொல்லி தரப்போறோம் சரியா? ஸோ இமேஜினேஷன் பண்ணுங்க. ஐ ஹாவ் எ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹேவிங் ஒன் மோர் இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, எனக்கு ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தென் ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள் x = 10 இருக்கு, தென் அந்த 10 லைன் கீழே வேரியபிள் ஃபங்க்ஷன் b = ஃபங்க்ஷன் bன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கன்சோல்டட் லாக் ஆஃப் x அப்படின்னு என்னது, பி ஃபங்க்ஷன் ஆனது பேரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஸ்கோப்பை அக்சஸ் பண்ணப்படுது. பி ஃபங்க்ஷன் வெளியில் எட்டி பார்க்கும்போது அது லெக்சிக்கல் என்விரான்மெண்ட், அது பேரண்ட் ஃபங்க்ஷன் லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். அப்போது இன்னர் ஃபங்க்ஷன் ஆனது பி ஃபங்க்ஷன் ஆனது பேரண்ட் ஃபங்க்ஷனோட வேரியபிள் x = 10 வேரியபிளை கன்சோலர் லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு அக்சஸ் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணப்படுது. அப்போது இன்னர் ஃபங்க்ஷன் ஆனது பேரண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப் அக்சஸ் பண்ணப்படுது சரியா? கிளியர் தானே? ஓகே, ஸோ க்ளோஷரை பொறுத்தவரைக்கும் எப்போ வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் ஆனது பேரண்ட் ஃபங்க்ஷனோட லெக்சிக்கல் ஸ்கோப்பை, பேரண்ட் ஃபங்க்ஷனோட ஸ்கோப்பை அக்சஸ் பண்ணப்படுதோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து பிகம் ஏ க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி க்ளோஷர் அப்படின்னா க்ளோஷர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டால் அஃப்கோர்ஸுங்க இந்த இன்னர் ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணப்பட்டாலே அது க்ளோஷர் தான் சரிங்களா? இன்னொரு விஷயம், க்ளோஷர்னு வரும்போது அது குளோபல் மெமரியில் இருக்குமா, லோக்கல் மெமரியில் இருக்குமா, அது எங்கே வந்து மெமரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும்? இப்போ டிஃபால்ட்டாக இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் ஏன் பிளாக் ஸ்கோப்னு சொல்கிறோம்? ஏன்னா அது கர்லி பிரேசஸ்க்கு வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது. ஆல்சோ ஹோஸ்டிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அது விண்டோ மெமரி குளோபல் மெமரியில் இல்லாமல் நம்மளுடைய அதுன்னு செப்பரேட்டான மெமரி கிரியேட் பண்ணிவிட்டு
ஐ மீன் ஸ்கிரிப்ட்னு கிரியேட் பண்ணிட்டு இல்லை பிளாக்னு கிரியேட் பண்ணிட்டு செப்பரேட் மெமரி லொகேஷன் உட்காந்துருக்கு சரிங்களா. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த க்ளோஷர் கான்செப்ட் அப்படிதாங்க சரியா. இது வந்து குளோபல் மெமரியா இருக்கிற நம்மளோட விண்டோ ஆப்ஜெக்ட்ல உட்காந்துருக்காம எங்க போய் உட்காந்துருக்கு அப்படின்னா எங்க உட்காந்துருக்கு க்ளோஷர் அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு எந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பிகம் க்ளோஷர் ஏ ஃபங்க்ஷன் ரைட். அப்போ க்ளோஷர் ஆஃப் ஏ அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்கும். அப்போ இது விண்டோ மெமரியில் இருக்காது. அப்போது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஆனது விண்டோ மெமரியில் இல்லாமல் செப்பரேட்டாக மெமரி கிரியேட் பண்ணி உட்காந்துறதுக்கான காரணம் என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு ஒரு கொஸ்டின். ரெண்டாவது விஷயம், க்ளோஷர் மட்டும்தான் செப்பரேட் மெமரி அலோகேஷன் கிரியேட் பண்ணி உட்காந்துருக்குமா? ஏன் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் ஏ ஃபங்க்ஷன் அதாவது இன்னர் ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணப்படாமல் இருக்கும்போது கூட அது வந்து க்ளோஷராக இல்லாமல் க்ளோஷராக இருந்து அது விண்டோ மெமரியில் இல்லாமல் செப்பரேட் மெமரி க்ளோஷர் ஏ அப்படின்னு கிரியேட் பண்ணி உட்காந்துருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சரியா. இன்னர் ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணப்படுறதால தான் க்ளோஷர்னு ஒரு கான்செப்ட் இங்கே கொண்டு வராங்க சரியா. அப்போது அதனால தான் செப்பரேட் மெமரி அலோகேஷன் கிரியேட் பண்ணப்படுது சரியா. ஐ திங்க் இதுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ரிப்பீட் சரி, ஃபங்க்ஷன் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை அது என்னோட ஸ்கோப் என்ன வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பி ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணப்படுது. ஆக்சஸ்ன்றது ஜஸ்ட் யூஸ் பண்ணுறது ஆக்சஸ் சரிங்களா. யூஸ் பண்ணுறது ஆக்சஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல்.log ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன் சரியா. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த பி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் ரைட். ஜஸ்ட் டிக்ளேர் பண்ண மட்டும் போதாது, எக்ஸிக்யூட் பண்ணணும் ரைட். செமிகோலன். ஓகே, இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு க்ளோஷர் எக்ஸாம்பிளுங்க சரியா. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட விட்டுக்கிறேன் சரியா. யாருமே இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டால் இதுதான் க்ளோஷர் அப்படின்னு சொல்லிடுங்க சரியா. பட் ஆக்சுவலான க்ளோஷர் கான்செப்ட் என்னன்றது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லித்தரணும். நான் செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இது வந்து க்ளோஷர்டு கோட் சரியா. இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சரியா. அது மட்டும் இல்லாமல் ஏவை எக்ஸிக்யூட் பண்ணால் தாங்க அவுட்புட் கிடைக்கும் சரியா. ஏ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோட கன்சோல் என்னன்னா லைன் நம்பர் 8ல் என்ன வருது, எக்ஸ் வந்து 10ன்னு கிடைச்சிருக்கு. என்னது நல்லா நோட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் ஏ பேரண்ட் ஃபங்க்ஷன், ஏன்னு பேரண்ட் ஃபங்க்ஷன். அதோட லெக்சிக்கல் ஸ்கோப் வந்து என்னன்னா லெக்சிக்கல் ஸ்கோப் கிடையாது. அதோட ஸ்கோப் என்னன்னா வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10 இருக்கு. நான் உள்ள ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து பீன் இருக்கு. இந்த பி இன்னர் ஃபங்க்ஷன் ஆனது கன்சோல் ஆஃப் எக்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுது. யாரு பியோட லெக்சிக்கல் ஸ்கோப் யாரு, இது பி வந்து வெளியில எட்டி பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னா இது நான் செலக்ட் பண்ணிருக்கல வெளியில இருக்கிறது எல்லாமே அதுதான் சரி. லெக்சிக்கல்ன்றது இன்னொரு சொல்லிடுறேன். நான் ஃபங்க்ஷன் வீடுன்னு என்னோட ஃபங்க்ஷனு, நான் வீட்டுக்கு எட்டி வெளியில போயிட்டு ரோட்ல நின்று பார்த்தேன்னா அதுதான் என்னோட லெக்சிக்கல், என்னோட குளோபல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஏன்னு ஒரு வீடு, பீன்னு உள்ள இருக்கு, வீட்டுக்குள்ள இன்னொரு ரூம், அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில எட்டி பார்த்தா நம்மளுக்கு ஹால்லாம் தெரியும், ஹால் கிச்சன்லாம் தெரியும் மேபி. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வெளியில எட்டி பார்த்தா தான் நம்மளுடைய குளோபல் என்விரான்மெண்ட் தெரியும். வீட்டுக்கு வெளியில டைரக்டா வந்து அவுட் சைடு என்விரான்மெண்ட் தான் இருக்கும் ரைட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் சரியா, வீடு கிச்சன் அப்படின்ட்டு சரியா. ஸோ இப்போ என்னன்னா லைன் நம்பர் 8 ஆனது கன்சிடர் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை லெக்சிக்கல் ஸ்கோப்பாக இருக்கிற ஏவோட லெக்சிக்கல் ஸ்கோப் பியோட லெக்சிக்கல் ஸ்கோப்பாக இருக்கிற ஏவோட ஸ்கோப்பாக இருக்கிற வேரியபிள் எக்ஸ் 10ன்றது ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணதுங்க சரியா. பிரிண்ட் பண்ணுற ரீசனுக்காக சேவ் பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ எங்கெங்க க்ளோசர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா ஜஸ்ட் கன்சோலில் போயிட்டு சோர்ஸில் போயிட்டு ஜஸ்ட் லைன் நம்பர் 8ல் என்னோட கன்சோல் ஆகுதில் எனக்கு வந்து பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எங்கே பாருங்கள் பை டிஃபால்ட்டாக எனக்கு என்னென்னு இருக்கும், பை டிஃபால்ட்டாக குளோபல் மெமரி மட்டும்தானே இருக்கும் ரைட். ஆனால் அங்கே என்ன இருக்கும், லோக்கல்னு ஒரு மெமரி இருக்குது சரியா. லோக்கல் மெமரியில் வந்து திஸ்ன்னு விண்டோ இருக்குது, இதை விட்டுடுங்க சரி, இதை மறந்துடுங்க. நெக்ஸ்ட் செகண்டில் வந்து க்ளோசர் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் இங்கே வரும் சரி. அப்போ என்னன்னா நான் செகண்ட் டெஃபினேஷன் சொன்னால செகண்ட் பாயிண்ட் என்னன்னா whenever inner function accessing the parent function scope, parent function lexical scope, that time parent function becoming close. இந்த parent function யாரு, ஏன்றது parent function ரைட். அப்போங்க பாருங்க closure of a ஆஃப்குள்ள ஏ போட்டா ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்ற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ closure of யாரு, ஏன்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ளோசரா வந்துருச்சு. அப்போ ஏ ஃபங்க்ஷன் க்ளோசர்னா ஏ ஃபங்க்ஷனோட ஸ்கோப் யாரு, வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்காங்கிறது எங்க பாருங்க மென்ஷன் ஆயிருக்குங்களே. கிளியர் புரியுதுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா இதை விட தெளிவாக யாரும் சொல்லித்தர முடியாது. ஸோ ப்ளீஸ் 2-3 தடவை பாருங்கள் சரியா. ஆல்மோஸ்ட் இது புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் சொல்லித்தரல, புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன விட்டுட்டேன்னா இப்போது பேரண்ட் ஃபங்க்ஷன் இஸ் பிஹேவ் க்ளோசர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சொன்ன டெஃபினேஷன் செகண்ட் டெஃபினேஷனில் இந்த ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணப்படுற ரீசன் காரணமாகத்தான் பேரண்ட் ஃபங்க்ஷன் பிஹேவ் க்ளோசர்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பேரண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப் ஆக்சஸ் பண்ணப்படாமல் ஜஸ்ட் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன் சரியா. கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பண்ணிட்டேன். இப்போ ரீலோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்களா, பாருங்களேன் இங்கே பாருங்கள் குளோபல் தான் இருக்குது, இங்கே லோக்கல் இருக்குது. க்ளோஸ்னு ஒரு மெமரி ஸ்பேஸை இங்கே காணும் சரியா. ஏன் காணும், ஏன்னா இன்னர் ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணப்படல as per the definition. அப்போது திரும்ப அன்கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ரைட் சைடில்
க்ளோஷர் இருந்துச்சா, அதுக்கு லெக்சிக்கல் ஸ்கோப் என்னது? நாட் லெக்சிக்கல் ஸ்கோப். ஏ ஃபங்க்ஷனோட ஸ்கோப் என்னது? எக்ஸ் கோலன் 10. இங்க இருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10 வந்துச்சுங்களா? ஸோ இதுதான் க்ளோஷருங்க சரியா? அப்போ ஏன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ளோஷரா மேக் பண்ணப்படுது சரியா? ஒரு கொஸ்டின் சரியா? ஏன் வந்து ஃபங்க்ஷன் க்ளோஷரா மேக் பண்ணப்படுது? அது மட்டும் இல்லாம அது வந்து விண்டோ மெமரியில ஐ மீன் குளோபல் மெமரியில உட்காந்துருக்கும்போது தனியா செப்பரேட் மெமரி ஏன் கிரியேட் பண்ணப்படுது? 2வது 3வது ஏன் வந்து க்ளோஷர் கான்செப்ட் கொண்டு வர போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பார்க்கணும் சரியா? ஸோ இதுதான் அவங்க க்ளோஷரோட எக்ஸாம்பிள் சரியா? ஸோ இதுக்கு மேல க்ளோஷர் வந்து யாரும் தெளிவா சொல்லி தர முடியாது. செகண்ட் வீடியோ குயிக்கா வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல முடிச்சிடும் சரியா? எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா இன்னொரு விஷயம் சொல்லி தரணும். க்ளோஷர் வந்து பை டிஃபால்ட்டா லைக் இன்னர் ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணப்பட்டதால க்ளோஷர். இப்போ நான் இதுக்கு டெலிட் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கு. எக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது வந்து க்ளோஷராக வரலன்னு கேட்டால் ஏன் வரலன்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ரீசன் என்னன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். ஸ்ப்ரேக் பண்ணி செட் பண்ணிட்டு ஓகே இங்கே வந்து குளோபல் மட்டும் தான் லோக்கல் மட்டும் தான் இருக்குது. சாரி குளோபல் அண்ட் லோக்கல் குளோபல் அண்ட் லோக்கல் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது ரைட்? அப்போ ஒரு க்ளோஷர் ஒரு சில சினாரியோவில் ஒரு சில கண்டிஷனில் நான் க்ளோஷரை மேக் பண்ணாதான் எனக்கு ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்ற ரீசனுக்காக க்ளோஷர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு போகிறாங்க சரியா? ஸோ தயவு செஞ்சு க்ளோஷர் கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. க்ளோஷர் கான்செப்ட் தெரியலனா நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஒரு 10-8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன். வேஸ்ட்டுன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது ரொம்பவே தப்பான ஒரு வார்த்தை. ஸோ ப்ளீஸ் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் சீனியர்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் சம் பீப்பிள் வந்து க்ளோஷர் கான்செப்ட் தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நான் எதனா இஷ்யூ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கரெக்ட் மீ பண்ணுங்கள் சரியா? ஸோ ப்ளீஸ் கரெக்ட் மீ, தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன பண்ணுறோம் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ க்ளோஷர் வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.